வீடோ நிலமோ பார்க்குறதா இருந்தால் மழை காலங்களில் போய் பார்க்க சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா அங்கே எவ்வளோ ஃப்ளட் நிற்கிது, வீடு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க, இதெல்லாம் பார்க்க முடியும். இன்றைக்கி வீடியோவில் அப்படி ஒரு வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே வழக்கம் போல் இந்த வீட்டை வாங்குங்க, இதை வாங்கணுன்னா கால் பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பட் இந்த வீடியோ அப்படி கிடையாது. பொறுமையாக வீடியோ பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இடம் ஏதோ ரிமோட் பிளேஸ்லையோ இல்லை ஏரியிலையோ கட்டியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது நல்லா டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு தெரு இருக்குது. அந்த தெருக்குள்ளே இருக்கிற வீடுங்க இப்படி இருக்குது. ரோட்டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் தண்ணி நிற்கிதுங்க. இது ஏரி கிடையாது. ஏரி இருந்தால் தான் தண்ணி நிற்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி போகிறதுக்கு வழி இல்லைன்னா தண்ணி நிற்கும். அது எந்த இடமா இருந்தாலும் சரிங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடத்துல இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸில் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது, ப்ளஸ் பஸ் டெர்மினஸ் இருக்குது. அதனால் இந்த ஏரியாவில் லேண்டோட வேல்யூ அதிகமாகிடுச்சு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்டோட ஏரியா 910 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப்பு 970 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோடனே ஹாலு, ரைட் எடுத்தோடனே கிச்சன். இந்த வீடு இருக்கிற லேண்டோடைய ரேட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4000 ரூபாங்க. இந்த வீட்டோட விலை 60 லட்சம் ரூபாய். நேராக போனோடனே ஒரு பெட்ரூம், அப்புறம் ஒரு காமன் டாய்லெட், அப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், அதுக்குள்ளார ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க. புதுசாக கட்ட வீடுன்றதுனால பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. லைட்லாம் போட்ட உடனே நல்லா நீட்டாக இருக்குது. இந்த வீட்டை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு இருந்ததுன்னா வாங்கிடுவீங்க. ஆனால் இந்த வீட்டில் ஒரு மிஸ்டேக் இருக்குங்க. வீடியோ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. இதே வீடியோவை நான் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பெட்ரூமோடைய வால் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. விண்டோ ஏசிக்கான ப்ரொவிஷன் இருந்தால் தண்ணி லீக் ஆகுதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லைங்க, சீலிங்லேருந்து லீக் ஆகுது. பெட்ரூம் மட்டும் இல்லைங்க, காமன் பாத்ரூம்லேயும் சீலிங்லேருந்து லீக் ஆகுது. வாங்க டெரஸுக்கு போய் பார்க்கலாம். டெரஸில் கூலிங் டைல்ஸ் போடாதனால தான் லீக் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. புதுசாக கட்டின வீட்டில் நான் பார்த்ததுலேயே இந்த ஒரு வீடு தாங்க லீக் ஆகுது. இது டெரஸில் டைல்ஸ் போடலனாலும் லீக் ஆகக்கூடாது. ஏன்னா இது புதுசாக கட்டின வீடு. வீட்டுக்கு பின்னாடி பார்த்தாலும் தண்ணி இருக்குது. 3 நாள் தான் மழை பெஞ்சுது. அதுக்கு தண்ணி ஒரு வாரம் மேலே நிற்கிது. திரும்ப மழை பெய்ய தண்ணி வெளியும் போகாமல் அப்படியே நிற்கிது. ஏன்னா இங்கே தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. இந்த வீட்டை சுற்றி முன்னாடியும் பின்னாடியும் தண்ணி இருக்குது. வாங்க ஃப்ரண்ட் சைடில் போய் பார்க்கலாம். வீட்டுக்கு முன்பக்கமாகவும் தண்ணி நிற்குது. பில்டரை கெட்டதுக்கு காலி நிலமாக இருக்கனால தான் தண்ணி நிற்குது. ஒன்ஸ் வீடு கட்டிட்டாங்கன்னா தண்ணி நிற்காதுன்னு சொன்னார். உண்மையிலே பார்த்தா காலி நிலமாக இருக்கனால தான் சேஃபு. ஒன்ஸ் வீடு கட்டிட்டாங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் ரோட்டில் நிற்கும். இதுக்கு வடிகால் எதுவும் கிடையாதுங்க. இந்த இடத்துல இருந்து மெயின் ரோட் போகிற வரைக்குமே 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு தண்ணி நிற்குதுங்க. இது எந்த ஏரியான்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பல. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பில்டர் நேமும் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் நான் டேமேஜ் பண்ண விரும்பல. பட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி இடங்களில் போய் வீடு வாங்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே பெட்ரூம் அண்ட் பாத்ரூம் மட்டும்தான் சீலிங்கில் இருந்து லீக் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா இல்லை. வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது. மெயின் பாக்ஸ்க்கு மேலேயே லீக்கேஜ் இருக்குது. இப்படி இபி பாக்ஸ் பக்கத்துலேயே லீக் ஆச்சுன்னா அது சேஃப் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வீடு 5 இயர்ஸ்லேயே உங்களுக்கு பெரிய செலவு வைக்கும். இது 60 lakhs ஒர்த் வீடுன்னு சொல்கிறாங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் மழை காலத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீட்டை போய் பார்த்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போது மழை பெஞ்சதுக்கப்புறம் போய் ஒரு வாட்டி பாருங்கள், லீக்கேஜ் இருக்கா இல்லையான்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.